கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு உள்ளதை நிரூபித்தால் எதிர்க்கட்சித் தலைவர் பதவி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்திற்கு இபிஎஸ் பதிலளித்துள்ளார். நானே இதுவரை 3 முறை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று வந்திருக்கிறேன். சேலத்திற்கு சென்று வந்தேன், புதுவை ஜிப்மருக்கு சென்று வந்தேன். நீங்கள் பொய்யாக மருந்துகள் இல்லாததினால்தான் உயிர் போனது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து சொல்லி மக்களை பதட்டத்தில் ஆழ்த்துவதற்கான நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம். எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும். அதை செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் அத்தனையும் பொய், அதுக்கே தகுதி இல்லாத ஒரு அமைச்சர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது, என்னென்ன மருந்து கொடுத்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மருந்து இன்ஜெக்ஷன் தான் குணப்படுத்த முடியும். அந்த இன்ஜெக்ஷன் இல்ல. 20ஆம் தேதி நாம் பேசின பிறகுதான் அதை வரவழைக்கிறாங்க. நாங்கள் பேட்டி கொடுத்த பிறகுதான் இந்த மருந்து ஒன்று இருக்குதா என்றே இந்த அமைச்சருக்கு தெரிஞ்சு எங்க இந்த மருந்து இருக்குதோ அங்க வரவழைக்கப்பட்டு அதுக்கு பிறகு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை மூடி மறைப்பதற்காக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒரு பொய்யான செய்தி சொல்லிட்டு வர்றார். அவர் தான் ராஜினாமா பண்ணணும்.